வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேரிலாகி உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு சந்தோஷத்தோடு கூட உங்களை வரவேற்கக்கூடியவனாய் நான் காணப்படுகிறேன். பொதுவாக உலகத்திலே அநேகருக்கு இருக்கக்கூடியதான ஒரு கேள்வி, அதென்ன கிறிஸ்தவர்கள் மட்டும் யாரை பார்த்தாலும் பாவிகள் என்று சொல்லுகிறார்கள்? அதென்ன கிறிஸ்தவர்கள் அதிகமாக நீங்கள் எல்லாரும் நரகம் செல்வீர்கள், நரகம் நரகம் என்று அநேக வார்த்தைகளை அநேக முறை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கேள்விகளை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்திருக்கலாம். அப்படிப்பட்டதான கேள்விகளோடு இருப்பீர்களானால் நிச்சயம் இந்த ஒரு குறுகிய நேரத்தை நீங்கள் செலவழிப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான அர்த்தத்தையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அப்படி பயன்படுத்துவதற்கான காரணத்தையும் நாம் சரியான விதத்தில் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் எந்த விதத்திலும் நாம் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். வேத புஸ்தகமானது நமக்கு தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதமானது தேவன் எழுதி கொடுத்ததான, தேவன் மனுஷனிடத்திலே சொல்ல மனுஷன் எழுதினதான ஒரு சத்தியமான வேத வார்த்தைகளாய் காணப்படுகிறது. இந்த வேத வார்த்தைகளானது வெறும் ஒரு மனிதனால் எழுதப்பட்டது கிடையாது. அதே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டதும் கிடையாது. அநேக காலங்களாக, கிட்டத்தட்ட 1500-2000 வருடங்களாக எழுதப்பட்டதான ஒரு வேத வார்த்தையாக தான் நாம் இந்த வேத புஸ்தகத்தை நாம் பார்க்க முடியும். அப்படி இந்த எல்லா வேத புஸ்தகத்திலே நாம் பார்த்தாலும் கூட ஒரு காரியமானது தெளிவாக விளங்கக்கூடியதாக, இதனுடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னதான நரகம் என்ற ஒரு வார்த்தையோ அல்லது பாவி என்று மனுஷனை குறிப்பிடுவதான வார்த்தைகளோ நமக்கு சில வேளைகளே கோபத்தை எழுப்பலாம். ஆனால் உன்னிப்பாக நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய கோபங்கள் அது அர்த்தமற்றது என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதே சமயத்திலே ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். வேதத்திலே ரோமர் புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று வாசிக்கிறோம். அந்த எல்லோரும் என்றால் இந்த உலகத்திலே பிறந்ததான அல்லது முதலாவது தேவன் சிருஷ்டித்ததான மனுஷனாகிய ஆதாம் துவங்கி கடைசியாக இந்த பூமியில பிறக்கக்கூடியதான மனுஷன் வரைக்கும் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை நாம் எழுந்து போனவர்களாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அதே போல அதே ரோமர் புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 9-10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யூதர்களாயினும் கிரேக்கர்களாயினும் நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இதில் எந்த விதமான மத வேறுபாடுகள் உண்டா? கிடையாது. இன வேறுபாடுகள் உண்டா? கிடையாது. நிற வேறுபாடுகள் உண்டா? கிடையாது. பாலின வேறுபாடுகள் உண்டா? கிடையாது. இப்படி எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லா மனுஷனையும் இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்திருக்கக்கூடியதான ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெள்ளை தோல் உள்ளவனாக இருந்தாலும் சரி, கருப்பு தோல் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு வழிபாட்டு முறைகளை அவன் செய்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களானோம் என்று பரிசுத்த வேதாகமமானது தெளிவாக சொல்கிறது. அப்படி என்றால் இந்த பூமியிலே மனுஷனானவன் அவன் பிறப்பிலிருந்தே அவன் பாவியாக இருக்கிறான். சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஒட்டுமொத்த மனுகுலமும் இந்த பூமியிலே மனிதனாக தாயினுடைய வயிற்றிலே பிறந்ததான ஒவ்வொருவரும் அவர் பாவிகளாக இருக்கிறார்கள். பிரசங்கி 7வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமான் இந்த பூமியிலே இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே எந்த ஒரு மனுஷனும் தான் நீதிமான் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. எல்லோரும் தேவனுடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது அவன் பாவிகளாக தான் காணப்படுகிறோம். தேவன் அவர் பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீதிமான் ஒருவனும் இல்லை. நீ கிறிஸ்தவனாயிரு, நீ இஸ்லாமத்தை தழுவனாலும் சரி, அல்லது இந்து மதத்தை தழுவினாலும் சரி, அல்லது புத்த மதத்தை தழுவினாலும் சரி, ஜெயின மதத்தை தழுவினாலும் சரி, அல்லது நீ எந்த ஒரு கடவுளும் இல்லைன்னு சொல்லக்கூடியதான ஒரு நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் பாவிகள். அப்போ பாவிகளாக இந்த ஒட்டுமொத்த மனுகுலமும் காணப்படுகிறது என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
ஏதோ கிறிஸ்தவர்கள் அவர்கள் பாவிகள் என்று சொல்வது நிமித்தமாக எல்லோரும் பாவிகள் ஆவது கிடையாது. எல்லோரும் பாவிகளாக இருப்பது நிமித்தமாக வேதம் நம்மை பாவிகள் என்று அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. நாய் குலைப்பதனால் அது நாயா, அல்லது நாயாக இருப்பது நிமித்தமாக அது குலைக்கிறதா என்று கேட்டால் இது ரெண்டுமே சரியான ஒரு பதிலை நாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், நாய் குலைக்கும், அதுபோலதான் மனுஷன் பாவியாக இருக்கிறான். அவன் பாவம் செய்வதனால் அவன் மனுஷனாக இருக்கிறானா, அல்லது மனுஷனாக இருப்பவன் எல்லோரும் பாவம் செய்கிறானா என்று கேட்டால் இதற்கான சரியான ஒரு வரைவு நாம் வகுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நாம் சரியாக சொல்ல முடியும், ஆதியிலே தேவன் மனுஷனை படைத்த பொழுது அவன் பாவியாக படைக்கப்படவில்லை. தேவனை போல அவன் பரிசுத்தமுடையவனாக காணப்பட்டான். ஆனால் வரையறுக்கப்பட்டதான ஒரு பரிசுத்தத்தோடு தேவனை போல மனுஷன் காணப்பட்டான். ஆனால் மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாக அவன் பாவியாக மாறிப்போனான். எனவே இந்த பூமியில வாழக்கூடியதான எல்லா மக்களும், ஆதாமிற்குள்ளாக பிறந்ததான ஒவ்வொரு மக்களும் அவர்கள் பாவிகளாக காணப்படுகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. எனவே பாவியாக பிறந்தான் என்றால் அந்த பாவத்திற்கான தண்டனையும் அதுவும் எல்லோருக்குமானதுதான். எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம் என்றால் தண்டனை மட்டும் ஒரு சிலருக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தண்டனையும் எல்லோருக்குமானதுதான். அது என்ன அந்த தண்டனை? ரோமர் 6வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணமாய் காணப்படுகிறது. அதே போல எபிரேயர் 9வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லோருக்கும் மரணமானது நியமிக்கப்பட்டிருக்கிறது போல நியாய தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் இந்த பூமியிலே மரித்து நியாய தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல யாக்கோபு என்ற புஸ்தகத்தினுடைய நிருபத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பாவமானது மரணத்தை பிறப்பித்தது என்று வாசிக்கிறோம். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த பாவத்தினுடைய விளைவு அல்லது இந்த பாவத்தினுடைய தண்டனையானது என்னவாய் காணப்படுகிறது என்றால் அது மரணமாய் காணப்படுகிறது. அது தேவனுடைய நியாய தீர்ப்பாய் காணப்படுகிறது. அது தேவன் தரக்கூடியதான ஒரு நீதியான நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. அது யாருக்கு? பாவியாக இருக்கக்கூடியதான எல்லா மனுஷருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள். பாவியாக இருக்கக்கூடிய மனுஷன் எல்லோரும் தண்டிக்கப்படுவான். பாவம் அங்கு தண்டிக்கப்படும். அதுதான் அங்கு முக்கியமான ஒரு காரியமாக நாம் பார்க்க முடியும். எனவே பாவத்தின் சம்பளம் தான் மரணம். பாவியினுடைய சம்பளம் மரணம் கிடையாது. அவன் பாவம் செய்த நிமித்தமாக அதற்குண்டான விளைவையும் அவன் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், யாராவது ஒருவர் ஒரு தீய பழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். புகை பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையே உதாரணத்திற்கு எடுத்து வைத்துக் கொள்வோம். அவர்கள் புகைப்பிடிக்கக்கூடியது நிமித்தமாக அவர்களுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறது. நான் புகை மட்டும் பிடிப்பேன், ஆனால் சரீரத்தினுடைய ஆரோக்கியம் எனக்கு கெடக்கூடாது என்று சொன்னால் அது கெடாமல் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. இதனுடைய விளைவு அதுதான். அதுபோலதான் பாவத்தினுடைய விளைவு மரணமாய் இருக்கிறது. அந்த மரணமானது ஒரு நித்தியமான மரணமாய் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து மனுஷன் பிரியக்கூடியதான ஒரு மரணமாய் காணப்படுகிறது. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டது. மனுஷன் தேவனிடத்திலே சேர முடியாத அளவிற்கு மனுஷன் பாவியாகி போனான். தேவன் மனுஷனிடத்திலே வருவதற்கு அவருடைய நீதியானது மிகவும் மனுஷனை, அந்த பாவியை, அந்த பாவத்தை கொள்ளக்கூடியதான ஒரு காரியமாக தேவனுடைய நீதியானது காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான நிலையிலே மனுஷனுடைய பாவத்தினுடைய விளைவுகளானது காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பாவத்திற்கான ஒரு விமோசனம் காணப்படுகிறதா? அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவத்திற்கு என்ன விமோசனம் உண்டு? என்ன பரிகாரம் உண்டு? சில நேரங்களில் கேட்போம் இல்லையா, இதற்கு என்ன பரிகாரம் சொல்லுங்க, நம்ம செஞ்சிருவோம். ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா என்னால் செய்ய முடிஞ்சதை நான் செஞ்சிருவேன். இப்படி மனுஷன் அநேகர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது மனுஷன் அவன் செய்ததற்கான பாவத்திற்கான தண்டனைக்கு மனுஷன் அவன் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் காணப்படுகிறான். ஏனென்றால் மனுஷன் அந்த தண்டனையை, அது மிகவும் கொடிதான ஒரு தண்டனையாய் காணப்படுகிறது. நித்தியமான நரகமாய் காணப்படுகிறது. அந்த நித்தியமான நரகத்தினுடைய தண்டனையை மனுஷன் இந்த பூமியிலே அவன் அனுபவிக்க முடியாது. அவனால் கூடாததாக இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினையானது அவ்வளவு ஒரு கொடுமையான காரியமாக இருக்கும். அப்படிப்பட்டதான காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்?
உங்களுக்கு பதிலாகவும் எனக்கு பதிலாகவும் அவர் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவர் மனிதனாக பிறந்ததற்கான காரணமே இதுதான். எல்லோரும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதற்கு. இயேசு என்றால் அவர் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம், இரட்சகர் என்று அர்த்தம். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்ததற்கான காரணம் உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொள்ளும்படியாக, அந்த பாவத்திற்குண்டான தண்டனையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, அந்த பாவத்தினுடைய தண்டனையாகிய நித்தியமான நரகத்திலிருந்து, அந்த எரியக்கூடியதான அக்னியும் கந்தமும் இருக்கக்கூடியதான நரகத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு அவர் மனுஷனாக வந்தார். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கக்கூடியவராக இந்த பூமிக்கு வந்தார். உங்களையும் என்னையும் அவர் அதிகமாக நேசித்தது நிமித்தமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனையே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். 1 யோவான் 3வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். எவ்வளவு பெரிது என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய கரங்களை நீட்டி அவர் சொல்கிறார், இவ்வளவு பெரிதா இருக்கிறது, என்னுடைய ஜீவனை காட்டிலும் பெரிதான ஒரு அன்பை நான் உங்கள் இடத்துல வைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்டதான ஒரு அன்புடையவராக தேவன் காணப்படுகிறார். அந்த அன்புள்ள இயேசு கிறிஸ்துவானவர் இன்றும் உங்களையும் கூட அவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றும் உங்களுக்கு அவர் சந்தோஷத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இன்றும் உங்களுக்கு அவர் சமாதானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இன்றும் உங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த பாவமானது மீண்டுமாக நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்கும்படியாக அவர் தன்னுடைய கிருபைகளை அவர் உங்களுக்கு அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் அவருக்குள்ளாக ஜீவிக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, அவருடைய வேத வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்ததான எல்லா விதமான பாவங்களையும் அவர் நீக்கி போட்டு ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷத்திற்குள்ளாக நம்மை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் இன்றும் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமுடையவராக இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாரா? நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களுக்கு அப்படிப்பட்டதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து இன்னும் அதிகமாக வழிநிறுத்துவாராக. ஆமீன். சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற எங்களுக்கு பிரியமான உங்கள் எல்லோரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எதில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த உலகத்தில் மக்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதன்மையாய் காணப்படுகிறது. சந்தோஷமாக இருப்பதற்காக அவர்கள் எதையோ முயற்சிக்கிறார்கள். நல்ல படிப்பு இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அவர்கள் நல்ல படிப்பை படிக்க விரும்புகிறார்கள். யூஜி, பிஜி, பிஹெச்டி என்று இந்த நாடு இல்லாமல் வெளிநாடு படிக்கிறார்கள். ஆகவே கல்வியை, ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நம்புகிறார்கள். சிலர் நன்கு சாப்பிடுவார்கள். சந்தோஷமே நல்ல பிரியாணி சாப்பிடுவது தான். சாப்பாட்டில் அவர்கள் சந்தோஷத்தை எழுகிறார்கள். சிலர் நன்கு குடிக்கிறார்கள். குடித்து வெறித்து போதை வஸ்துகளை நாம் பயன்படுத்தும் பொழுது அது பறப்பது போல் இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலர்
நல்ல ஆடை உடுத்த விரும்புகிறார்கள். விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தினால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் நல்ல பணம் சம்பாதிக்கணும், திகட்ட கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் என்று பணம்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் பெரிய பெரிய மாளிகைகளை, வீடுகளை, சொத்துக்களை வாங்கி குவிக்க வேண்டும், அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் பரிதாபமானது என்ன தெரியுமா? இவையெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இவையெல்லாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படி இதுபோல பொருளோ, படிப்போ, சந்தோஷம், வேலையோ, பணமோ இவையெல்லாம் நம்ம விட்டு அகன்று போகும்போது நம்ம சந்தோஷமும் கூட அகன்று போகிறது. ஆம், ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை தான் நமக்கு நிரந்தரமாய் நீடிக்கும் என்று நம்ம ஏமாற்றிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. உங்களையும் என்னையும் படைத்த, நமது இருதயத்தை படைத்த தேவனுக்குத்தான் தெரியும், தேவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் எதில் உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும் என்று. உங்களையும் என்னையும் படைத்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழிகாட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராலும் உண்மையான சந்தோஷத்தை எங்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் காண்பிக்க முடியாது. ஆகவே இன்று எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் உண்மையான சந்தோஷம் எதில் இருக்கிறது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு லூக்கா புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா அதிகாரம் 10:17. இயேசுடைய சீஷர்கள் சில ஊழியங்களை செய்வதற்காக இயேசு அனுப்பியிருப்பார். அந்த ஊழியங்களை சிறப்பாய் செய்து முடித்து வந்த பின்பு நடக்கும் நிகழ்ச்சி தான் இது. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நன்றாக கவனியுங்கள். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களது பெயர்கள், உங்களது நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அன்பானவர்களே, இந்த 70 சீஷர்களும் இயேசுவுடைய பெயரில் அநேக கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் சென்று மிகப்பெரிய ஊழியங்களை செய்கிறார்கள். அந்த ஊழியத்தின் பலனாக பிசாசனன் தோற்று போகிறான். அவன் வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுவதை அவன் காண்கிறார். அவ்வளவு வல்லமையான ஊழியங்கள். அதனால் அவர்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறார்கள். நாங்கள் கட்டளையிட்டால் பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது. அவர்களுக்கு அவர்களது ஊழியத்தின் நிமித்தம் அவர்கள் சாதித்த சாதனைகளில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதிலும் தவறில்லை, தேவன் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களது சந்தோஷமானது நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன சாதனை செய்தீர்கள் என்பதில் அல்ல. அதற்கு பதிலாக உங்களது பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுக்கு முன்பாக உங்களது பெயர்கள், அதாவது தேவனது பிள்ளைகளாக நீங்கள் இருப்பதற்காக, பரலோகம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை பெற்றிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் பரலோகத்தை தரப்போகிறார், தந்திருக்கிறார். நாம் நரகத்தில் வெந்து அழியாமல் நாம் பரலோகத்தில் தேவனோடு கூட என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம் என்ற அந்த ஒரு சத்தியம்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை தர முடியும். ஆகவே அதில் சந்தோஷத்தை வையுங்கள் என்று சொல்லுகிறார். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களது பெயர் என்ன? சாந்தியா, மேரியா, அல்லது குப்புசாமியா, பாலுவா? உங்களது பெயர் எதுவாக இருந்தாலும் உங்களது பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நீங்கள் இன்று மரித்தால் பரலோகத்தில் தேவனிடத்துக்கு போவீர்கள் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்கிறார். மற்றபடி நிறைய சம்பாதிப்பதோ அல்லது இந்த உலகத்தில்
மிகப்பெரிய பணக்காரன் இவர்தான் என்று உங்கள் பெயர் இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருப்பது சந்தோஷத்தை தரக்கூடியது. உங்களது மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய அறிவாளி, நோபல் பரிசு பெற்றவர் என்று இந்த உலகத்தில் உங்களது பெயர் எழுதப்பட்டிருக்குமானால் அதில் உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. ஏனென்றால் இந்த உலகம் அழிய போகிறது, நாமும் அழிந்து போவோம். அழியாத அந்த தேவன் இருக்கிற அந்த பரலோகத்தில் உங்களுடைய இடம் அங்கு இருக்குமானால், உங்களுக்கு அங்கு ஒரு இடம் இருக்குமானால் அதில் நீங்கள் சந்தோஷப்படலாம் என்று தேவன் சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியப்படும்? அப்படியானால் நான் எப்படி சந்தோஷமாக இருப்பது? பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் நீங்கள் போக வேண்டுமானால் உங்களது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் பரிசுத்தர், நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். பிறந்ததிலிருந்து இன்று வரை நமது பேசுகிற பேச்சில், சிந்தனையில், செயல்களில் தேவனுக்கு பிடிக்காத, தேவனது வார்த்தைக்கு எதிராக, தேவனது குணங்களுக்கு விரோதமாய் நம்ம இடத்தில் காணப்படுகிற எல்லாமே பாவங்கள் தான். அப்படிப்பட்ட பாவத்தோடு கூட நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தில் நாம் கெட்டு அழிந்து போவோம். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனது பிள்ளையாக மாற இருக்கிறீர்கள், தேவனது பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதில் தான் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அது அழியாத சந்தோஷமாய் காணப்படுகிறது. உங்களது பாவங்களை மன்னிப்பதற்காகவும் உங்களது பெயர்களை இவன் தேவனுடைய பிள்ளை என்று பரலோகத்தில் உங்களது பெயர் எழுதப்பட வேண்டுமானால் உங்களது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவ்வாறு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரலோகத்தில் சொந்தக்காரராக, பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். 33 வருடம் பரிசுத்தமாக அவர் வாழ்ந்தார். நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக உங்கள் மேலும் என் மேலும் வரக்கூடிய தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக, அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் குத்தப்பட்டவராக சிலுவையில் தனது ஜீவனையே தந்தார், ரத்தத்தையே சிந்தினார். அந்த வலியும் வேதனையும் உங்களது பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக நாம் அனுபவிக்க வேண்டியது. ஒரு குற்றவாளி குற்றம் செய்யும் பொழுது போலீஸ்காரர் இழுத்துச் சென்று சிறையில் வைத்து லத்தி எடுத்து அடிப்பாங்க. காலிலும் உடம்பிலும் ரத்தம் வரும். அவன் செய்த குற்றத்திற்கு அதுதான் சரியான தண்டனை. ஆனால் இயேசுவானவரோ அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனாலும் அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணியில் குத்தப்பட்டது குற்றவாளியை போல அவர் தொங்கிக் கொண்டிருந்தார் குற்றவாளிகள் மத்தியில். உண்மையாகவே அங்கு நாம் தான் தொங்க வேண்டும். நமது கைகளிலும் நமது கால்களிலும் தான் ஆணிகள் குத்தப்பட வேண்டும். நாம் தான் இந்த சரீரத்தை வைத்து எத்தனையோ பாவங்களை செய்கிறோம். நாம் செய்த பாவங்களுக்கு நம்மைத்தான் அடித்து நொறுக்க வேண்டும். ஆனால் இயேசுவானவரோ உங்களையும் என்னையும் அன்பு செய்தது நிமித்தம் நம்மேல் வரக்கூடிய பாவங்களுக்கான தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் நமது பாவத்து தண்டனையை தூக்கி சுமந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரையே தந்தார். அது மட்டுமல்ல, நமது பாவத்தையும் நரகத்தையும் ஜெயித்து உயிர் தெழுந்தவராக, ஜெயம் கொண்டவராக, வெற்றி கொண்டவராக இன்றும் ஜீவிக்கிறார். அந்த இயேசுவை நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நமது பெயர் அந்த கணமே பரலோகத்தில் எழுதப்படும். இவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், இவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இவன் இந்த பூமியில் மரிக்கும் பொழுது அவன் தேவனிடத்தில் அவன் விழித்தெழுவான். அவனது வாழ்க்கை அதுக்கு பிறகு நித்திய காலமாக, முடிவில்லாத காலமாக பரலோகத்தில் என்றென்றும் இருக்கப் போகிறது என்பதற்காக இயேசு உயிரையே தந்திருக்கிறார். பிரியமுள்ளவர்களே, உங்களது பெயர் நீங்கள் பெரிய சாதனையாளர் என்று இந்த பூமியில் எழுதப்படுவதை விட பாவம் மன்னிக்கப்பட்டவன், இவன் தேவனது பிள்ளையாக இருக்கிறான், இயேசுவின் ரத்தத்தால் பாவம் கழுவப்பட்டவன், இவன் இயேசுவை நம்புகிறவன், இவன் இயேசுவை போல வாழ்கிறவன் என்ற பெயர் பரலோகத்தில் எழுதப்பட வேண்டியதுதான் நிச்சயம். அதுதான் முக்கியம். அதில் தான் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இங்கு மற்றபடி இந்த உலகத்தில் நாம் சாதிக்கிற சாதனைகளில் நாம் மகிழ்வதற்கு ஒன்றும் இல்லை. அவையெல்லாம் தேவன் இரக்கமாய் நமக்கு கொடுத்தது. இயேசு உங்களுக்காக சிலுவையில் உயிரையே தந்தார் என்று நம்பி அவரது கரங்களில் உங்களது வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து பரலோகத்தை நிச்சயப்படுத்திக் கொள்வதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது அழியாத மகிழ்ச்சி, அது நித்திய பேரின்பம், அது நித்திய மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். பிரியமானவர்களே, மேலை நாட்டில், இங்கிலாந்து நாட்டில் ஜான் நியூட்டன் என்ற ஒரு மனிதன் இருந்தார்.
அவர் அடிமைகளை விற்று பணம் சம்பாதித்து குடித்து வெறித்து எல்லா பாவங்களையும் செய்த மனிதனாக இருந்தார் அவர். ஒரு முறை தனது வாழ்க்கையை எண்ணி பார்க்கும் பொழுது அவரால் தாங்க முடியவில்லை. நான் இவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறேனே, அவர் செய்யாத பாவங்களே கிடையாது. மனிதர்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி அதில் பணம் சம்பாதித்து குடித்து வெறித்து எல்லா விதமான பாவங்களையும் செய்கிற மனிதனாக இருந்தார். ஒரு நாளில் அவர் இயேசுவை சந்தித்தார். இயேசு அவரை சந்தித்தார். ஆம், அவர் தான் பாவி என்பதை உணர்ந்து இயேசுவிடத்தில் வந்து அவர் செய்த பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டு தன்னுடைய பாவங்களுக்காக தன்மேல் வரக்கூடிய தண்டனையை இயேசுவானவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு உயிரையே தந்தார் என்று நம்பினார். அவர் நம்பின அந்த கணமே அவரது பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அதை யோசித்து பார்க்கும் பொழுது அவரால் நம்பவே முடியவில்லை. என்னை போன்ற இவ்வளவு பரிதாபமான பாவியை தேவன் மன்னிக்க முடியுமா? மன்னித்திருக்கிறாரே, ஆகவே அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி அருமையான ஒரு பாட்டை எழுதினார். அதுதான் ஆங்கிலத்தில் புகழ்பெற்ற அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் தி சவுண்ட் என்று. வியத்தகு கிருபை எது என்று சொல்லி இயேசு தன்மேல் வைத்த அந்த அன்பை, அந்த கிருபை மிகப்பெரிய கிருபை என்று அவர் எழுதினார். அவர் பிரியமுள்ளவர்களே, ஜான் நியூட்டன் மட்டுமல்ல, நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வல்லமையுள்ள கிருபையால் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதில் மகிழ்ச்சியாக இருங்கள். இயேசு உங்களது பாவங்களை மன்னித்திருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். நீங்கள் தேவனது பிள்ளைகளாக இருக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். அந்த மகிழ்ச்சி நித்தியமாக என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நித்தியமான மகிழ்ச்சியால், சந்தோஷத்தால் உங்கள் இருதயம் மகிழ்வதாக. உங்களது பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் தேவனது பிள்ளையால் மாறி தேவன் தரக்கூடிய அந்த நித்திய சந்தோஷத்தை பெற்று மகிழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். சத்யம் சத்யமே